லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்போ அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தியோ அப்பையிலிருந்து நீயும் என் எதிரி தான். எனக்கு பந்தபாசத்தை விட பேரு தான் முக்கியம். அதுக்கு எதிராக யார் வந்து நின்னாலும் ஓட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைய வச்சு தானே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்த. அந்த குழந்தையே இல்லாம பண்ணிட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியணும்ல. அவன் குடும்பத்தோட வாரிசை நீ சுமக்கிறேன்னு தான் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். இல்லைனா உன்னை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுருவாங்கன்னு உனக்கு தெரியணும். அதுக்கு தான் இப்படி பண்ணேன். ஒருவேளை அதுல எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது? உன் விதி முடிஞ்சதுன்னு உன் சமாதிக்கு பால் ஊத்திட்டு உன் படத்துக்கு மாலையை போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க மனசுக்குள்ள நான் உங்க பொண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? என்ன என்னை எதிர்த்து நிக்க முடியலன்னு அவன் உன்னை என்கிட்ட வந்து சென்டிமெண்ட் டிராமா காட்ட சொன்னானா? நீ கேட்கிற எதுவுமே என்கிட்ட கிடையாது. போ. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் வந்து அப்பா நொப்பான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. உன் மனசுல எங்கேயாச்சும் ஒரு மூலையில உன் மக மேல பாசம் கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்குமான்னு பார்க்க தான் உமாவை கூட்டிட்டு வந்தேன். உனக்கு மனசும் இல்ல, நீ மனுஷனும் இல்ல. ஆமா இல்லதான். இப்ப அதை தெரிஞ்சு என்னத்தை கிழிக்க போற? நான் கிழிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. நீ வாமா. ஆமாமா நீ போம்மா. டேய், நான் இன்னும் ஆட்டத்தை முழுசா ஆடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஓடுற ஏறுமா. டேய் ஏறுமா. பிபி மாத்திரை பண்ணோம், மாத்திரை தண்ணியும் கொடு. சரிங்கய்யா. வீட்டுல பத்திரமா விட்டுருப்பா. மாமா நீ போமா, நான் அப்புறமா வர்றேன். நீங்களும் வாங்க மாமா. போமா, பத்திரமா விட்டுருப்பா. இந்தாங்க. யோ, நீ இன்னும் போகலையா? இல்ல, நீ போறத பார்த்துட்டு போகலான்னு தான். ஏன் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்க. ஆனா இன்னைக்கு நீ எப்படி போறன்னு பாக்குறதுக்கு தான் காத்துட்டு. போயா முட்டாளு. யோ, வண்டி அடியா. மாத்திரை உனக்கு மட்டும்தான் மாத்தி வைக்க தெரியுமா? எனக்கு பண்ண தெரியாதா? தம்பி, உங்க ஓனர் கீழே விழுந்துட்டாரு. தூக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தூக்கு. டாக்டர் டாக்டர் டாக்டர், எனக்கு எனக்கு ஒண்ணு இல்லையா டாக்டர்? யாரோ உங்களுக்கு வேண்டாதவங்க தப்பான மருந்த வேணும்னே உங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என்னை எப்படியாச்சும் காப்பாத்திட்டு டாக்டர். இதுக்கு மருந்தே கிடையாதுங்க. நாங்க எங்க வேலையை பண்ணிட்டோம். இதுக்கு மேல அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்துங்க. நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி டாக்டர்? நீங்க 4 பேருக்கு நல்லது பண்ணிருந்தா கடவுள் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார். ஐயோ டாக்டர், நான் என் மனசு அறிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை டாக்டர். நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கேன் டாக்டர். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வேண்டாம். என் எதிரிக்கு கூட நான் கெட்டது நடக்கணும்னு நினைச்சதே இல்லை.
ஒரு ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணதில்லை டாக்டர். என்ன பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி டாக்டர், அவங்களுக்கும் நான் நல்லதுதான் பண்ணுவேன் டாக்டர். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மருந்து பொய் சொல்றவங்களுக்கு வேலை செய்ய. நீ 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 எப்படி இங்க? ஏண்டா, நீதான் ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணாதவனா? நீ 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 எப்படி? டாக்டர் நர்ஸ், இங்க பாருங்க, இங்க வாங்க. சத்தம் போட்ட இந்த ஊசியை வச்சு அப்படியே கழுத்துல ஒரே குத்த குத்திடுவேன். ஏண்டா, இதெல்லாம் உனக்கு தேவைதானா? இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச வேலையெல்லாம் உன்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் காருக்குள்ள நீ எப்பவும் சாப்பிடுற மாத்திரையவே நான் மாத்திரனா இல்லையா? நீ என்னமோ புத்திசாலித்தனமா செய்யறதா நினைச்சிட்டு இருக்க? டேய், நல்லது செய்யறதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும். ஆனா ஒருத்தருக்கு கெட்டது செய்யணுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா உன்னை என்னோட வழியில டீல் பண்ணதுனாலதான் நீ இன்னும் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்க. உன் வழியில டீல் பண்ணன்னு வச்சுக்கயேன், இந்நேரம் உனக்கு 16வது நாள் காரியம் பண்ணிருக்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா உபத்திரவம் பண்ணாம இருக்கப்பாரு. ஏய், இன்னைக்கு நான் உனக்கு பண்ணது ஒரு சின்ன சாம்பிள் தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் இப்படின்னு நான் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன். உன் போட்டோ கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. என்ன மலர படிக்கிற போல இருக்கு? இந்த வாட்டியாவது ஒழுங்கா படி. கொஞ்சம் பேசாம இரு. ஏங்க, என்ன காரியங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? பெத்த அம்மா நான் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வர உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பொறுமையா பேசு, இல்லன்னா நல்லா இருக்காது பாத்துக்க. நான் பேசாம வேற யார் பேசுவா? நீங்க பண்ண வேலைக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அடிங், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க? மேகலா, என்னமாச்சு? உங்க பையன் பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு நான் தான் போய் செவுத்துல முட்டிக்கணும். இவரெல்லாம் ஏன் அப்படி பண்றாரோ தெரியல. இவரெல்லாம் எப்பதான் திருந்துவார்னு தெரியல. எதுவா இருந்தாலும் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. விஜயோட ஸ்கூல் டிசியை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ, டேய் ராஜா, என்னடா இது? மேகலா சொல்றதெல்லாம் உண்மையா? டிசி வாங்குனியா? டிசி வாங்கினாரு சரி, அதை விட பெரிய ஸ்கூல்ல சேர்ப்பாருன்னு பார்த்தா என் புள்ளைய கொண்டு போய் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்திருக்காரு. ராஜா, என்னடா இதெல்லாம்? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? ஏன் கார்ப்பரேஷன் ஸ்கூல் இல்லையா? அங்க படிக்கிறதெல்லாம் பிள்ளைங்க இல்லையா? அங்க படிக்கிறவங்க டாக்டர் கலெக்டர் ஆகுது இல்லையா? சும்மா என்னமா பேச விட்ட? வேலை வெட்டி இல்லாம 3 மாசமா சும்மா உட்காந்துருக்கேன். பையன் எப்படி கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியும்? இவனுக்கு 4ஆம் கிளாஸ்க்கு 5ஆம் கிளாஸ்க்கு 1 லட்சம் கேக்குறாங்க. எங்க போறது அவ்வளவு காசுக்கு? அங்க ஸ்கூல்ல வெறும் 1000 ரூபாய் தான் ஃபீஸ். அது ஸ்காலர்ஷிப்ன்ற பேர்ல திரும்ப வாங்கிக்கலாம். புக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். ஏண்டி, என்ன புரிஞ்சா? புதுசா பேச வந்துட்டா. நீயா போய் ஃபீஸ் கட்டற? எதுல கணக்கு பாக்குறீங்க? நான் எதுவுமே கேட்டது இல்ல. இப்ப புள்ள விஷயத்துல கணக்கு பாக்குறீங்க? நான் நினைச்சு கூட பாக்கலங்க. மேகலா சொல்றது சரிதானே மாப்ள? ஏன் மாப்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க, இப்பதான் ஒவ்வொரு செலவா குறைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன். யாரும் குறுக்க பூந்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். ஏடா, நீ பண்ற செலவே அது ஒண்ணுதான். அதுவும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பதான் அதையும் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அவர் குடுக்கல. நீ வந்து குடுக்குறியா? 1 லட்சம் ரூபாய் நீ வந்து குடுக்குறியான்னு கேக்குறேன். ஏன் மருமா உனக்கு நான் கொடுக்க மாட்டேனா? இருந்தா கொடுத்துருவேன், அதான் இல்லையே. அப்புறம் என்ன, உன் வாயை மூடிட்டு இரு.
ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு போலயே. நம்ம நினைச்சதை விட பத்திக்கிட்டு எரியுது. நடக்கட்டும் நடக்கட்டும். மேகலா, ஏண்டி கோச்சிக்கிற? பாவம் மாப்பிள்ள, அவர் என்ன செய்வாரு? 2-3 மாசமா வேலையே இல்லாம இருக்காரு. அவரும் போகாத இடமும் இல்ல, தேடாத வேலையும் இல்ல. மாப்பிள்ள போறதுக்கு முன்னாடி Facebookல அவர் போட்டோ போயிடுது இல்ல, அத கூட யார் அனுப்பி வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. கோடி கணக்குல ஊழல் பண்ணதையே 3 நாள்ல மறந்துடுறாங்க. மாப்பிள்ள பண்ண சின்ன தப்ப 3 மாசமாயும் மறக்காம இருக்காங்களே, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. ச்சே, மக்கள் எதையும் மறந்துடுறாங்க, ஆனா என் மாப்பிள்ளை மட்டும் மறக்காம இருக்காங்க. அட சீ! என்ன மாப்பிள்ளை நீங்க நீங்க? என்ன பேசிட்டு நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க. யார்கிட்ட என் புள்ளைக்கு டீசி வாங்குனீங்க? அடி என்னடி பேசிட்டே இருக்க? ஏய், ராஜா, ஏய் ராஜா, ஐயோ, பேசிட்டே இருக்க? அடிச்சிட்டே இருக்க பாரு. ஐயோ, என் பொண்ணு. என்னடா இவன்? அவ இங்க அடுத்த வேளை சோத்துக்க வழி இல்லாம இருக்கா. உன் பிள்ளைக்கு கான்வென்ட் கேக்குதா? கான்வென்ட் செஞ்சு தப்ப சொல்லி காமிச்சா அதுக்கு கை நீட்டுவீங்களா? ஒரு நிமிஷம் கூட நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். போதும் சாமி, போதும். நானே என் புள்ளைய எங்கேயாவது போறோம், இல்ல மரத்து குடிச்சு செத்து போறேன். போய் சாவடி, சாவு. அப்பதான் எனக்கு நிம்மதி. பட்ட பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா? ஆமா ஆமா, உங்க வீரத்தெல்லாம் என்கிட்ட தானே காட்டுவீங்க. ஏடி என்ன இழுத்து பேசிட்டு இருக்க? சும்மா அடிக்க போறான் பாரு. இன்னொரு தடவை கைய ஓங்குனே, உள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய், அவளை உள்ள கூட்டு போடி. வாங்க நீ போல. ச்சே, டேய் உன்ன வாடா வா. வா. ஐயோ, இந்த வீட்ல என் பொண்ணை போட்டு அடிக்கிறாங்களே, கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இல்ல, அது வந்து இப்ப சந்தோஷமா இருக்கா? ம்? ராஜா, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்லவன் இல்லதான், இறக்கம் இல்லாதவன் தான். இருந்தாலும் நம்ம புள்ள இல்லையா, அவன மாதிரியே நம்மளும் நடந்துகிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன செய்ய சொல்ற சீதா? அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, என்னங்க ஆச்சு? பிரச்சனை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களால முடியுங்க. நீங்க மனசு வச்சா அவனுக்கு வேலை வாங்கி தர முடியும். ஆனா ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனுக்காக இல்லனாலும் எனக்காகவும் நம்ம பேர பிள்ளைங்களுக்காகவும் இத நீங்க பண்ணிதான் ஆகணும். நம்ம ராஜா வேலை இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாகிட்டே வரான். அவன் பண்ற காரியத்தால விஜயோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. அவனுக்காகவாவது ஒரு வேலையை வாங்கி கொடுங்க. நான் சொல்லிதான் இது உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. என்னடா உங்க அத்தை எப்படி சொல்லிட்டு போறா? நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா வச்சு நடத்துறேன்? எல்லாரும் கேட்டோன்னா வேலை வாங்கி கொடுக்குறேன். டேய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? பின்ன உங்களால எதுவும் முடியும்னு அத்தை நம்புறாங்க. மாமா, வேலை விஷயம்லாம் நமக்கு சப்ப மாற்று, அதான் பண்ணிடலாம் மாமா. என்ன பண்ணணுங்கிற? அந்த மினிஸ்டர் கிட்ட வேணா சொல்லி பாருங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணா அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கறது பெரிய அசிங்கண்டா. கரெக்டு தான் மாமா, ஆனா நம்ம ஒண்ணு நமக்காக கேட்கலையா? நான் இருந்தாலும் மச்சாதான் இந்த வீட்டோட மூத்த புள்ள. மாமோ ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க மாமா. என்ன மாமா அவ்வளோ யோசிக்கிறீங்களா? ஏய், இன்னும் ஏன்டா நிக்கிறீங்க சார்? இதுக்கு மேல உங்க 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வைங்க, தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுருவேன். புரிஞ்சுதா? கிளம்புங்கடா. விவஸ்தை கிட்டவனுங்க. சொல்லுங்க சார். இந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், வர முடியலன்னு சொல்லிடுங்க. இந்த அசம்பிளியில முக்கியமான மசோதா ஒன்று பாஸ் பண்ணோம், அங்க போறோம். சரிங்களா? சரிங்க சார். அப்புறம் அந்த 38வது வட்ட செயலாளர் குழந்தைக்கு காது குத்துன்னு சொன்னா நம்ம சேட்டு கடையில கமல் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க சார். சரி, இதுக்கு மேல வீட்ல யாரையும் பார்க்க முடியாது. வேற எந்த மீட்டிங் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்க. டயர்டா இருக்கு. ஓகே சார். நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன பார்க்க யாரும் வெயிட் பண்ணல சார். ஒரே ஒருத்தர் மட்டும் அப்பையில இருந்து இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு சார்? மார்க்கண்டேயன்னு ஒருத்தர்
நம்ம பாப்பாவை கூட்டிட்டு வந்தார்ல. யோ, அறிவு இருக்கா உனக்கு? அவரை போய் வெயிட் பண்ண வச்சிருக்க. போங்க, சீக்கிரமா சார், கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்துடுறேன் சார். ச்சே. சார் வாங்க சார். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சரி. ஐயா, மன்னிக்கணும், உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேன். நீங்க வந்திருக்கிற விஷயமே இப்பதான் அவர் சொன்னாரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்க. சார். நீங்க உள்ள போய் சார் ஐயோ, ஒன்றும் வேண்டாம் சார். ஜூஸ் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அதான் நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. என்னங்கய்யா பிஸி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். நீங்க தொந்தரவா நினைக்காதீங்க. பார்க்க கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க எந்த நேரமும் வேலையா இருக்கிறவங்க தான், தேவையில்லாம உங்களை நான் தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதுல என்னங்கய்யா தொந்தரவு? இன்னைக்கு என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை விட முக்கியமா அவ என்கிட்ட பாசமா இருக்கான்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம், உறவுக்குள்ள இப்படி ஒரு நெருக்கத்தை சம்பாதிக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஐயா சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அது இல்லைங்க, ஒரு சின்ன உதவி. ஐயா, உதவிங்கிற பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். உதவின்னு நான் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. அதுவும் நாம உதவி பண்ண ஒருத்தர்கிட்டயே கைமாறா உதவி கேட்டு போறது சரியா இருக்காது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்கய்யா. நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆளு. இன்னைக்கு என்னால உங்களுக்கு செய்யக்கூடிய நிலைமையில இருக்கேன், செய்யவும் போறேன். நீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. என் பையன் ஒரு பெரிய கம்பெனில அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் இப்போ வேலை இல்லாம தான் இருக்கான். ஐயா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். வேலையிலெல்லாம் நல்ல கெட்டிக்காரன் தான். நீங்க தான் அவனுக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து கொடுக்கணும். என்னங்கய்யா, இத சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து இங்க வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. சின்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தா போதும், இத நான் செஞ்சிருப்பேன்ல. நான் ஒரு உண்மையும் சொல்லணும். சொல்லுங்கய்யா. என் பையன் மேல ஒரு சின்ன அலிகேஷன், அதனால தான் அவனுக்கு வேலை போச்சு. அது வேலை விஷயமா பண்ணதில்லை, தனிப்பட்ட முறையில் அவன் எனக்கு எதிராக பண்ணது. பதிலுக்காக நான் அவனுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக பண்ணேன். அதனால தான் அந்த வேலை போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு வேற வேலையும் கிடைக்காம இருக்கு. அவன் தெரியாம பண்ண தப்பு, அதுக்கு நான் கொடுத்த தண்டனை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ராஜாவியா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா, உங்க குடும்பத்துல நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். உங்களை மதிக்காம உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற உங்க பையனுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. ஏன் ஐயா? என்ன இருந்தாலும் நான் உன்னோட அப்பா. ஐயா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்க பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னே நினைச்சுக்கோங்க. அந்த வேலையில என்ன சம்பளம் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாரோ அதை விட நல்ல சம்பளம் உள்ள வேலையா பார்த்து கொடுக்குறேன். ஆனா ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க சார். இந்த வெரிஃபிகேஷன் வருவாங்க, அவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்களை எதுவும் சொல்லிட வேணாம். மத்ததெல்லாம் டியூட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். வாங்க. ரொம்ப நன்றி சார். ஐயா, என்னதான் பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் அதை பெருசா எடுத்துக்காம அப்பாக்கள் அதை மன்னிச்சிடறாங்கல்ல. அப்பாக்கள் மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அம்மாக்கள் முதல் ஆளா மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாக்களோட சந்தோஷத்துக்காக அப்பாக்கள் சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ உங்களுக்கு உங்க பையன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லைங்க. அம்மாக்களுக்கு பிள்ளைங்கன்னு ஒண்ணு இருந்தா போதும். அப்பாக்களுக்கு அவன் சரியான வழியில நடக்கிறவனா இருக்கணும். ஐயா, உடனடியா உங்க பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அவங்க வரும்போது
வெரிஃபிகேஷன் மட்டும் நான் சொன்ன மாதிரி கவனமா பாத்துக்கோங்க. ம் பழைய வேலை போன விஷயத்தை எதையும் சொல்ல வேணாம். சரிங்க சார். அப்போ நான் வரேங்க. வரேன். போயிட்டு வாங்கய்யா. வரேன் சார். நல்லது. வாங்க சார். நீங்க இந்த ஃபைல இன்னைக்கே இமிடியேட்டா பாஸ் பண்ணுங்க. நான் சொன்னதா சொல்லி உடனே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே? இந்தாங்க. ஜெகன் மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். நான் பாத்துக்கிறேன் சார். மாமா என்ன மாமா அத்தை சில்த்துன்னு போறாங்க? பையனுக்கு வேலை வாங்கி தரணும்னு சொன்னாங்கல்ல, நம்மளும் ஒன்றும் சொல்லாம இருக்கோம்ல, அந்த கோவமா இருக்கும். மாமா உங்களுக்கு 60க்கு மேல, அத்தைக்கு 50க்கு மேல, ஆனா நீங்க 2 பேரும் உனக்கு 20 எனக்கு 18 மாதிரி ஃபீல் பண்ணுகிறீங்க. எப்படி மாமா?